இந்திய இளைஞர்களும் போதையும் என்பது பற்றி நாம் பேசலாம். முன்பெல்லாம் பெற்றோர்கள் தன்னுடைய குழந்தைகள் கட்டுப்பாடாக வளர்க்க வேண்டும் என்றெல்லாம் ஆசைப்படுவார்கள். நன்றாக படிக்க வேண்டும், உயர்ந்த நிலைக்கு வர வேண்டும் என்றெல்லாம் ஆசைப்படுவார்கள். அவர்கள் அதுவாறே தன்னுடைய பிள்ளைகளை வளர்ப்பார்கள். அப்புறம் இந்திய சூழ்நிலையில் ஒரு தவறான ஒரு பழக்கம் ஒன்று இருக்கிறது. நான் தான் என்னுடைய வாழ்க்கையில் மிகவும் கஷ்டப்பட்டு விட்டேன், சிரமப்பட்டு உயர்ந்தேன். என்னுடைய பிள்ளைகள் அவ்வாறெல்லாம் இருக்கக்கூடாது என்று குழந்தைகளை செல்லமாக வளர்க்க தொடங்கிவிட்டார்கள். செல்லமாக வளர்க்க தொடங்கிவிட்ட காரணத்தினால்தான் இன்றைக்கு இளைஞர் சமுதாயம் தரிகட்டு போயிருக்கிறது என்று கூட எனக்கு தோன்றுகிறது. முன்பெல்லாம் குழந்தைகளை வளர்க்கிற போது ஆசிரியரிடம் நாம் சொல்வோம், இந்த குழந்தையை வளர்க்க வேண்டிய பொறுப்பு உங்களை சார்ந்தது. இவனுடைய உடம்பில் அந்த கண்ணை மட்டும் விட்டு நீங்கள் இந்த தோலை உரித்து காய போட்டால் கூட எங்களுக்கு கவலை இல்லை என்று முழு பொறுப்பையும் ஆசிரியர்களிடம் ஒப்படைத்தார்கள். ஆனால் இப்போதெல்லாம் ஆசிரியர்களிடம் பெற்றோர்கள் ஒப்படைப்பதில்லை. ஆசிரியர் பிள்ளைகளை கண்டித்தாலே மறுநாள் மாணவர்கள் ஒரு புரட்சியை ஏற்படுத்தி விடுகிறார்கள். அல்லது வீட்டில் இருக்கிற பெற்றோர்களுக்கு சொல்லி அவர்களுக்கு இருக்கிற செல்வாக்கை பயன்படுத்தி ஆசிரியர்களை அச்சுறுத்துகிறார்கள். ஆசிரியர்களுடைய அந்த மனப்பக்குவம் என்பதும் மனோபாவம் என்பதும் மாறி இருக்கிறது என்பதைப் போலவே மாணவர்களுடைய மனோபாவமும் மாறி இருக்கிறது. சொன்னால் கேட்பதில்லை என்கிற ஒரு நிலைக்கு இன்றைக்கு இருக்கிற இளைஞர்கள் இருக்கிறார்கள். அதே போல பிள்ளைகளை பெற்றவர்களும் கண்டிப்பதில்லை. சரிகட்டு குழந்தைகள் போய் கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னால் அதை மறுப்பதற்கில்லை. எந்த நேரமும் பிள்ளைகள் செல்போனிலும் அல்லது பிற ஊடகங்களிலும் தான் தன்னுடைய நேரத்தை அதிகமாக செலவழிக்கிறார்களே தவிர சொல் பேச்சு கேட்கிற பழக்கம் என்பது இல்லாத ஒரு சூழ்நிலையில் இந்த போதை பழக்கமும் எப்படியோ குழந்தைகளுக்கு வந்துவிட்டது. இன்றைக்கு இந்திய மக்களுக்கு இருக்கிற ஒரு பெரிய கவலையே இன்றைக்கு மிக அதிகமாக இருக்கிறவர்கள் இளைஞர்களும் முதியவர்களும் தான். முன்பெல்லாம் 38% இப்போது இளைஞர்கள் இருக்கிறார்கள் என்று சொல்கிறார்கள். அதே போல முதியவர்கள் மிக அதிகமாக இருக்கிறார்கள். மிக குறைவான பெண்களும் மிக குறைவாக நடுத்தர வயதை சார்ந்தவர்களும் அலுவலர்களுக்கு போகிறவர்களுமாக இருக்கிறார்களே தவிர இந்த மாணவ சமுதாயம் என்பதும் இளைஞர்கள் சமுதாயம் என்பதும் பெருகி போயிருக்கிறது என்பதோடு மட்டுமல்லாமல் கட்டுப்பாடற்றதாகவும் இருக்கிறது. இதன் விளைவாக அவர்கள் பல்வேறு தீய பழக்கங்களுக்கு ஆளாகி வருகிறார்கள். அடிப்படையில் எந்த மதமாக இருந்தாலும், இஸ்லாமியர்களாக இருந்தாலும், இந்துக்களாக இருந்தாலும், கிறிஸ்தவர்களாக இருந்தாலும், இந்திய இளைஞர்களிடமிருந்து நாம் எதிர்பார்ப்பது அறம் சார்ந்த ஒரு வாழ்க்கையைத்தான். இதை பற்றித்தான் பன்னெடுங்காலமாக நமது இலக்கியங்களும் நம்முடைய அறநூல்களும் பேசி வந்திருக்கின்றன. வள்ளுவரை பற்றி உங்களுக்கு தெரியும், கள்ளுண்ணாண்மை என்கிற ஒரு அதிகாரத்தையே அவர் வைத்திருக்கார். உன்னற்க கள் என்று அவர் சொல்கிறார். கல் சாப்பிடக்கூடாதுங்கிறார். இப்போது கள் மட்டுமல்ல, சாராயம் மட்டுமல்ல, கள்ளச்சாராயம் மட்டுமல்ல, பல்வேறு விதமான மேலை நாட்டு போதைப் பொருட்கள் எல்லாம் வந்து குவிகின்றன என்று பார்க்கிற போது குழந்தைகள், குறிப்பாக இளைஞர்கள் பல்வேறு சோதனைகளுக்கு ஆட்படுத்தப்பட்டிருக்கிறார்கள் என்பதுதான் மறுக்க முடியாத ஒரு உண்மையாக இருக்கிறது. இதில் மிகவும் வேதனைப்படுவதற்குரிய ஒரு செய்தி என்னவென்றால், பள்ளிகளை சுற்றி இருக்கிற பல கடைகளில் இப்போது போதைப் பொருட்களை விற்கிறார்கள். முன்பெல்லாம் போதைப் பொருட்கள் என்றால் எப்படி இருக்கும் என்று தெரியும். இப்போது பல்வேறு வடிவங்களில் அவை வந்திருக்கின்றன, மாத்திரைகளாக வருகின்றன. அதே போல சிகரெட் பாக்கெட்டுகளில் வைத்து விற்கிறார்கள், சிகரெட்டாகவே விற்கிறார்கள், பொடியாக விற்கிறார்கள், கையில் தேய்த்து அதை நக்கி கொண்டாலேயே போதை வருகிறது என்று சொல்லப்படுகிறது. அதே போல முன்பெல்லாம் போதையில் இருக்கிறவர்கள் முகத்திலிருந்து அல்லது வாயிலிருந்து ஒருவித நாற்றம் வரும், ஒரு வாசம் வரும். ஆனால் இப்போது வாசமே இல்லாமல் ஒரு போதை. காவலர்கள் சோதிக்கிற போது கூட கள் உண்டு வந்தால் அல்லது சாராயம் அருந்தி வந்தால் அவர்கள் அந்த வாசத்தை வைத்து கண்டுபிடித்து விடார்கள். ஆனால் இப்போது வாசம் இல்லாமலேயே போதை மருந்து இருக்கிறது. ஆகவே பெரியவர்களுக்கு இனி நாம் புத்திமதி சொல்லி பயனில்லை, இளைஞர்களுக்குத்தான் மிக அதிகமாக சொல்ல வேண்டும். நம் பிள்ளைகளை எல்லாம் மிக சிறப்பாக வளர்த்தால் நம் நாடு நன்றாக இருக்கும், நாமும் நன்றாக இருப்போம் என்கிற சிந்தனையை வளர்த்து கொள்ள வேண்டும். நம் நாட்டை பொறுத்தவரை ஒரு தர்ம சங்கடமான ஒரு பூகோள நிலையில் நாம் இருக்கிறோம். இதை கோல்டன் ட்ரையாங்கிள் என்று சொல்கிறார்கள். அதாவது மிக வாய்ப்பு இருக்கிறது, வெளிநாடுகளிலிருந்து போதைப் பொருட்களை கடத்தி கொண்டுவதற்கு மிக வாய்ப்பான ஒரு பிரதேசமாக இந்திய திருநாடு இருக்கிறது என்று சொல்கிறார்கள். அது மட்டுமில்லாமல் தொடக்க காலத்தில் அதிகமான தண்டனைகள் கிடையாது. அது எப்படி வருகிறது, அது எப்படி விற்கப்படுகிறது, எப்படி பரிமாறப்படுகிறது, எங்கெல்லாம் அவை பயணம் செய்கின்றன என்பது பற்றிய தகவல்கள் இல்லை.
ஆனால் இப்போது அது குறித்த தகவல்கள், செய்திகள் இருக்கின்றன என்றாலும் கூட அதில் ஈடுபட்டிருக்கிறவர்கள் சமூகத்தில் செல்வாக்கு மிகுந்தவர்களாக இருக்கிறார்கள் என்பதுதான் வேதனைக்குரிய ஒரு செய்தி. நான் எப்போதோ ஒரு கவிதை எழுதியிருந்தேன். சிலந்தி வலையில் சிக்குவதெல்லாம் சிறு சிறு பூச்சிகளே, விலங்கு வந்து விழுகிறது என்றால் வலையும் கிழிகிறதே என்று நான் எழுதியிருந்தேன். நாம் சிலந்தி வலைகளை வைத்துக் கொண்டிருக்கிறோம். அதில் சிக்குகிற பூச்சிகளைத்தான் நாம் பார்க்கிறோமே தவிர, அந்த சிலந்தி வலைகளை பிரித்து போட்டுவிட்டு ஓடுகிற விலங்குகளை பற்றி நமக்கு கவலை இல்லை. சமூகத்தில் அவர்களுக்கு இருக்கிற செல்வாக்கு, அவர்களிடம் இருக்கிற பணம், அவர்களிடம் இருக்கிற பதவி, இவற்றையெல்லாம் வைத்துக்கொண்டு அவர்கள் தப்பித்து விடுகிறார்கள் என்று பார்க்கிற போது இந்த போதைப் பொருட்கள் மிக சுலபமாக ஊடாக தொடங்கிவிட்டன. மிக சுலபமாக எல்லோருக்கும் கிடைக்க தொடங்கிவிட்டன. ஆகவே சட்டம் என்பதும் அவர்களுக்கு மீதான நடவடிக்கை என்பதும் ஒரு கடுமையாக இருக்க வேண்டும். இஸ்லாமிய நாடுகளில் ஒழுக்கம் மிகுந்த நாடுகளாக இருப்பதற்கு காரணம் அங்கே சட்டம் சரியாக இருக்கிறது. ஒவ்வொருவருக்கும் வாழ்வதற்கான உரிமை இருக்கிறது. என் மனைவி அல்லது என்னுடைய தாய், என்னுடைய மகள், என்னுடைய தங்கை பத்திரமாக சென்று திரும்ப வேண்டும் என்று எதிர்பார்க்கிற ஒவ்வொரு ஆடவனும், இந்த சமூகத்தில் இருக்கிற ஒவ்வொரு பெண்ணும், ஒவ்வொரு தாயும், ஒவ்வொரு மகளும் பத்திரமாக வீடு திரும்ப வேண்டும், சமூகத்தில் அவர்கள் ஆபத்தில்லாமல் இருக்க வேண்டும் என்றெல்லாம் அவர்கள் எதிர்பார்ப்பது நிறைவேறுகிறது. அதற்கு காரணம் ஒவ்வொரு இஸ்லாமியனும் இளைஞனும் சரியாக இருக்கிறார்கள், ஒழுக்கமானவர்களாக இருக்கிறார்கள். அதே போல எல்லா மதத்தை சார்ந்தவர்களும் ஒழுக்கமாக இருக்க வேண்டும். ஒழுக்கம் விழுப்பம் தரலான், ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும் என்று வள்ளுவர் சொல்லி இருக்கிறார். ஒழுக்கம் என்பது உன்னதமானது, அது உயிரை போன்றது. விவேகானந்தர் கூட ஒன்றை சொல்லுவார், இஃப் மணி இஸ் லாஸ்ட் நத்திங் இஸ் லாஸ்ட், இஃப் வெல்த் இஸ் லாஸ்ட் நத்திங் இஸ் லாஸ்ட், இஃப் கேரக்டர் இஸ் லாஸ்ட் எவ்ரிதிங் இஸ் லாஸ்ட் என்று சொல்வார்கள். ஒழுக்கம் என்பது நம்மிடமிருந்து ஒழிந்து போய்விட்டால் நம்மிடம் இருக்கிற எல்லாமே அழிந்து போய்விட்டது என்று பொருள். இந்த போதை பொருள் என்பது ஒழுக்கஹீனம் மட்டுமல்லாமல் நம்முடைய உடலையும் பாதிக்கிறது. அந்த வகையில் இன்றைக்கு இருக்கிற இளைஞர்களை எல்லாம் கண்டுபிடிக்க வேண்டும். நான் அடிக்கடி சொல்வது உண்டு, ஆசிரியர் பெருமக்களிடமும் சரி அல்லது பெற்றோர்களிடம் சொல்வதுண்டு, உங்களுடைய பிள்ளைகளோடு யாரெல்லாம் வருகிறார்கள், மாலையில் வருகிற போது யாரோடு வருகிறார்கள், அவர்களை பள்ளிக்கு அழைத்து போகிறவர்கள் யார் அழைத்து போகிறார்கள், அதே மாதிரி அவர்களோடு யார் விளையாட போகிறார்கள், எங்கெல்லாம் செல்கிறார்கள் என்று அவர்களை பார்க்க வேண்டும், கண்காணிக்க வேண்டும். குழந்தைகளுக்கு சுதந்திரம் தருகிறோம் என்பதற்காக அவர்களை விட்டுவிடக்கூடாது, அவர்களை கண்காணிக்க வேண்டும். அது மட்டுமல்லாமல் அவர்களுடைய பேச்சு, அவர்களுடைய நடை உடை, அவர்கள் விரும்பி படிக்கிற புத்தகங்கள், அவர்கள் விரும்புகிற உணவு வகைகள் போன்றவற்றை எல்லாம் நாம் கண்காணிக்க வேண்டும். அவர்கள் உடல் நலம் எவ்வாறு இருக்கிறார்கள், திடீரென்று உடல் நலம் குன்றி போகிறதா, ஏதாவது சொல்கிறார்களா என்பதை பார்க்க வேண்டும். ஏனென்றால் போதைப் பொருள் எடுத்துக்கொள்கிறவர்களுக்கு உடல் நலம் பாதிக்கப்படும். அது மெல்ல மெல்ல தெரியும். போகிற போக்கில் மலட்டுத்தன்மையை கொண்டு வருவதோடு மட்டுமில்லாமல் அவர்களுடைய நினைவாற்றலை குன்றச் செய்து விடுகிறது. உடல் மெலிந்து போவார்கள் அல்லது உடல் தடிமனாக மாறுவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. அவர்களுடைய நடையில் தள்ளாட்டம் இருக்கும், அவர்களுடைய படிப்பில் கவனம் இல்லாமல் இருக்கும். இப்படி பல்வேறு அடையாளங்கள், சமிகைகள் அவரிடமிருந்து வருகிற போது பெற்றோர்கள் மிக கவனமாக இருக்க வேண்டும். எல்லாவற்றிற்கும் மேலாக நான் ஒன்றை சொல்வதுண்டு, நாம் மற்றவர்களை பற்றி குழந்தைகளுக்கு சொல்லுகிற போது அவர்கள் எல்லாம் பாட நூல்களாக இருப்பார்கள். நான் கலாமை பற்றி சொல்லுகிற போதோ அல்லது காந்தியை பற்றி சொல்லுகிற போதோ, விவேகானந்தரை பற்றி சொல்லுகிற போதோ, வேற எவரை பற்றி சொல்லுகிற போதோ என்னுடைய குழந்தைகளுக்கு அது ஒரு பாடமாக, சிலபஸாக தான் இருப்பார்களே தவிர, நான் என்னுடைய பெற்றோர், என்னுடைய பிள்ளைகளுக்கு ஒரு ரோல் மாடலாக இருக்க வேண்டும். ரோல் மாடல் என்பது உங்களுக்கு தெரியும். நான் எப்படி என் குழந்தை இருக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறேனோ அப்படி நான் என்னுடைய குழந்தைகளிடம் இருக்க வேண்டும். இந்த சமூகம் எப்படி இருக்க வேண்டும் என்று நான் எதிர்பார்க்கிறேனோ அப்படி நான் இந்த சமூகத்திடம் இருக்க வேண்டும் என்று ஒவ்வொரு பிரஜையும் யோசிக்க வேண்டும். இளைஞர்களுக்கு மட்டும் இதில் பொறுப்பில்லை, பெரியவர்களுக்கு தான் மிக அதிகமான பொறுப்பு இருக்கிறது. இன்னும் சொல்லப்போனால் அரசாங்கத்திற்கு மிகப்பெரிய பொறுப்பு இருக்கிறது. சமூகத்தில் ஒரு உயர்ந்த இடத்தில் இருக்கிறார்கள், உச்சத்தில் இருக்கிறார்கள், இவர்கள் நமக்கு உதவியாக இருப்பார்கள், அரணாக இருப்பார்கள், பாதுகாப்பாக இருப்பார்கள், பணம் தருவார்கள் என்றெல்லாம் நாம் நினைத்து கொண்டு சமூக குற்றவாளிகளை நடமாட விட்டு விட்டோமேயானால் ஒட்டுமொத்தமாக இந்த சமூகத்தை நாம் கெடுத்து விடுவதாகவே பொருள் விட்டுவிடும். ஆகவே அரசாங்கத்திற்கு ஒரு பெரிய கடமை. மிக அதிர்ஷ்டவசமாக மிகச்சிறந்த ஒரு அரசு இப்போது வந்திருக்கிறது. இதில் பெண்களுடைய பாதுகாப்பு குறித்தும் இந்த போதைப் பொருள் கடத்தல் குறித்தும் மிக அதிகமான அக்கறையை அவர்கள் காட்டுகிறார்கள். நேர்மையான அரசு வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார்கள். இவையெல்லாம் நிறைவேற வேண்டும். கனவோடு நின்று விடக்கூடாது என்று நான் சொல்வதுண்டு. 1000 கனவுகள் நாம் காண்கிறோம்.
எல்லா கனவுகளும் காண்பதற்கு இனிமையாக இருக்கின்றன, மகிழ்ச்சியாக இருக்கின்றன. ஆனால் இந்த கனவுகள் நனவாகிற போதுதான் அந்த கனவினுடைய அர்த்தமே இருக்கிறது. ஆகவே நாம் என்ன செய்ய வேண்டும் என்று நினைக்கிறோமோ, நாம் செய்ய நினைக்கிறவை எல்லாம் இந்த சமூகத்திற்கு பயன்படும் என்று கருதுகிறோமோ, அவற்றை செய்வதில் எந்த விதமான கருணையும் இருக்கக்கூடாது. ரொம்ப கடுமையாக இருக்க வேண்டும். அரசு மிகுந்த கடுமையோடு இருக்க வேண்டும். அதே போல பெற்றோர்கள் பிள்ளைகளை பத்திரமாக பார்த்துக் கொள்ள வேண்டும். அதே போல நண்பர்களை தேர்ந்தெடுத்துக் கொள்வதிலும் இளைஞர்கள் கவனமாக இருக்க வேண்டும். என்னுடைய நண்பன் யார் என்று பார்த்தால் நான் யார் என்பது மற்றவர்களுக்கு தெரியும். ஆகவே நல்ல நண்பர்களோடு பிள்ளைகள் பழகுவதை பெற்றோர்கள் தீர்மானிப்பதை போல அந்த இளைஞர்களும் தீர்மானிக்க வேண்டும். என்னுடைய எதிர்காலத்திற்கு இந்த நண்பன் உதவியாக இருப்பான், என்னை சரியாக வழிநடத்துவான் என்பதிலும் இளைஞர்கள் நல்ல நண்பர்களை தேர்ந்தெடுத்துக் கொள்ள வேண்டும். இது ஒன்றும் பெரிய சிரமமான காரியம் என்று நான் நினைக்கவில்லை. நல்ல வண்ணம் வாழ்வது என்பது வசதிகளோடு வாழ்வது, உல்லாசமாக வாழ்வது, மகிழ்ச்சியாக வாழ்வது என்றெல்லாம் நான் நினைத்துக் கொண்டிருக்கிறோம். மகிழ்ச்சியாக வாழ்வது என்பது ஒருபோதும் வாழ்வே ஆகாது. யார் வியர்வை சிந்துகிறார்களோ, யார் கடினமாக உழைக்கிறார்களோ, யார் கண்ணீர் சிந்துகிறார்களோ, யார் பலமாக உழைத்து சலித்து போகிறார்களோ அவர்களுக்குத்தான் இறைவன் மிகச் சிறந்த வாழ்க்கையை தருகிறான் என்று பார்க்கிற போது நாம் பார்க்கிறோம். நாளிதழ்களில் பத்திரிகைகளில் பார்க்கிற போது நல்ல செய்திகள் வருகின்றன. ஆட்டோ ஓட்டுகிற ஒரு பெண்மணி தன்னுடைய பிள்ளையை படிக்க வைத்து ஒரு IAS அதிகாரியாக மாற்றுகிறார். அதே போல துப்புரவு தொழிலாளி ஒருவர் தன்னுடைய பிள்ளையை நன்றாக படிக்க வைத்து ஒரு IPS அதிகாரியாக மாற்றுகிறார். இப்படியெல்லாம் மாற்றுகிற போது அந்த குழந்தைகள் தங்களை மிக பவித்திரமாக தூய்மையாக வைத்திருக்கிறார்கள் என்றும் பெற்றோர்கள் வளர்த்திருக்கிறார்கள் என்றும் புலப்படுகிறது. இந்த போதைப் பொருள்களால் நாம் மன ரீதியாக பாதிக்கப்படுகிறோம். அதே போல பொருளாதார ரீதியாகவும் பாதிக்கப்படுகிறோம். அதே போல உடல் ரீதியாகவும் மனல் ரீதியாகவும் நாம் பாதிக்கப்படுகிறோம் என்று பார்க்கிற போது பாதிப்புகள் தான் மிக அதிகமாக இருக்கின்றன. மகிழ்ச்சி என்பது தற்காலிகமானது. தற்காலிகமான மகிழ்ச்சிக்காக நாம் போதைப் பொருட்களை உட்கொண்டோமேயானால் ஒரு நிரந்தரமான வருத்தத்திற்கு, நிரந்தரமான சோகத்திற்கு ஆட்பட்டவர்களாக நாம் மாறிவிடுவோம். ஒவ்வொரு பிரஜையும், ஒவ்வொரு இளைஞனும் இந்த நாட்டினுடைய பிரதிநிதியாக விளங்குகிறார்கள். இந்திய திருநாடு மிகச் சிறந்த நாடு என்றால், உலகமெல்லாம் போற்றுகிறது என்றால், இவர்கள் கடுமையாக உழைக்கிறார்கள், மிக நன்றாக படிக்கிறார்கள், வாழ்க்கையில் உன்ன நிலைக்கு வர வேண்டும் என்றெல்லாம் எண்ணுகிறார்கள் என்பதால் தான் உலகெங்கும் இருக்கிற மக்கள் நம்மை விரும்புகிறார்கள். அந்த எதிர்பார்ப்பையும் அவர்களுடைய கனவுகளையும் நாம் நனவாக்க வேண்டும். இந்த புகழையும் இந்த பெருமையும் நாம் காப்பாற்ற வேண்டும். இந்தியர்களுக்கென்று ஒரு அடையாளம் இருக்கிறது, நமக்கென்று ஒரு பெருமை இருக்கிறது, இந்த கலாச்சாரம் இருக்கிறது. இவற்றை எல்லாம் காப்பாற்றுவதற்கு வெளிநாட்டிலிருந்து இறக்குமதி ஆகிற, வெளிநாட்டிலிருந்து அறிமுகமாகி இருக்கிற இந்த போதைப் பொருட்களை நாம் தவிர்க்க வேண்டும். போதைப் பொருட்களை தவிர்ப்பதன் மூலம் தற்காலிகமாக சில மகிழ்ச்சிகளை நாம் தவிர்க்கிறோம் என்றாலும் கூட வாழ்க்கையில் நிரந்தரமான ஒரு மகிழ்ச்சியை, நிறைவை இந்த சமூகத்திற்கு தருகிறோம் என்பதால் நான் இளைஞர்களுக்கு இதைத்தான் நான் கேட்கிறேன். இளைஞர்களே, ஒரு காலம் நீங்கள் இந்த போதை பழக்கத்திற்கு அடிமையாகாதீர்கள். போதை பழக்கத்திற்கு அடிமையான மற்ற மாணவர்களோடு அல்லது நண்பர்களோடு நீங்கள் சேராதீர்கள். தாய் தந்தையர் உங்களை நெறியோடு வாழ்க்கை நடத்துவதற்கு உதவுவார்கள். உங்களுடைய ஆசிரியர் பெருமக்களை எல்லாம் நீங்கள் மதிக்க வேண்டும். அவர்கள் கூறுகிற செய்திகள் எல்லாம் எதிர்காலத்தில் உங்களுக்கு மிகுந்த பாதுகாப்பை தரும் என்பதை பார்த்து கொள்ள வேண்டும். ஒரு வழிநடத்தலாக இருக்கிறவர்களை நீங்கள் பின்தொடர வேண்டும். வழிநடத்தலாக இருக்கிறவர்களை பின்தொடர்கிற போதுதான் நாம் சிறந்த வழியில் செல்கிறோம் என்பது உறுதியாகும். அந்த வகையில் உங்களுடைய எதிர்காலம் மிகச் சிறப்பாக இருக்க வேண்டும். இந்த நாட்டின் மட்டுமல்ல, எந்த நாட்டினுடைய வளமும் வாழ்வும் அந்த இளைஞர்களை பொறுத்தது. ஏனென்றால் முதியவர்கள் எல்லாம் மிக அதிகமாக இருந்தாலும் கூட அவர்களுடைய வாழ்க்கையின் அந்திம காலத்தில் அவர்கள் இருக்கிறார்கள். இன்றோ நாளையோ என்று அவர்கள் நாட்களை எண்ணிக்கொண்டிருக்கிற போது நாளை என்பது நிச்சயமாக உங்களிடம்தான் இருக்கிறது. நாளை ஒரு மகிழ்ச்சியான ஒரு வாழ்க்கை உங்களுக்கு கிடைப்பதோடு பெருமை மிகுந்த ஒரு பாரதம், பெருமை மிகுந்த நாடு என்கிற பெருமையை நீங்கள் எல்லோரும் கொண்டு வர வேண்டும் என்பதுதான் என்னுடைய ஆசை. என்னுடைய வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.